வராகி பக்தர்கள் அனைவருக்கும் வணக்கம். இது நம்ம ஆதி வராகி யூடியூப் சேனல். வராகி அன்னையோட அருள் பரிபூரணமா எல்லாருக்குமே கிடைக்கணும்னு மனசார பிரார்த்தனை செஞ்சுக்கிட்டு நாம இந்த பதிவை ஆரம்பிக்கலாம். இன்னைக்கு இந்த பதிவு அக்ஷய திருதிக்கான பதிவு. நாளைக்கு மே மாசம் 10ஆம் தேதி வெள்ளிக்கிழமையோட சேர்ந்து நமக்கு அக்ஷய திருதி வருது. அக்ஷய திருதி நாளே வருஷத்துக்கு ஒரு தடவை மட்டுமே வரக்கூடிய ரொம்ப ரொம்ப அற்புதமான நாள்னே சொல்லலாம். இப்படிப்பட்ட அக்ஷய திருதி வெள்ளிக்கிழமையோட சேர்ந்து வர்றது கூடுதல் சிறப்புன்னே சொல்லலாம். இந்த வீடியோல 2 விதமான தகவல்களை நான் உங்க கூட ஷேர் பண்ண போறேன். முதல் தகவல் என்னன்னு பாத்தீங்கன்னா, இந்த வருஷம் ஃபுல்லாவே பணமழை பொழியறதுக்கு நாளைக்கு அக்ஷய திருதி வரக்கூடிய நாள்ல குளிக்கின்ற தண்ணீர்ல சேர்க்க வேண்டிய பொருளை பத்தி சொல்ல போறேன். அடுத்ததா 2வது தகவல் என்னன்னு இப்ப நான் உங்களுக்கு சொல்றேன். பொதுவா வெள்ளிக்கிழமை நாளே நாம கல்லுப்பு வாங்குவோம். மகாலட்சுமி தாயார் நம்ம வீட்டுல வந்து வாசம் செய்யறதுக்கும் 16 வகையான செல்வங்களும் நம்ம வீடு தேடி வர்றதுக்கும் கல்லுப்பு வாங்கக்கூடிய பழக்கம் நம்மள நிறைய பேருக்கு இருக்கு. அப்படி ஒரு சிலர் வாங்கலைன்னா கூட இந்த அக்ஷய திருதி மாதிரியான சிறப்பான நாட்கள்ல கட்டாயமா வாங்குவீங்க. இப்படி எல்லாருமே நாளைக்கு கல்லுப்பு வாங்குவோம். எல்லாருமே வாங்கலாமான்னு கேட்டீங்கன்னா இதுல ஒரு சிலர் மட்டும் வாங்கக்கூடாது. அது யாருங்கிறதான் இந்த வீடியோல நான் உங்களுக்கு சொல்ல போறேன். இத பத்தின முழுமையான தகவல்களை தெரிஞ்சுக்கிறதுக்கு இந்த வீடியோவை கவனமா பாருங்க. இப்போ முதல் தகவலை நாம பார்க்கலாம். அதாவது இந்த வருஷம் ஃபுல்லாவே பணமழை பொழியறதுக்கு நாளைக்கு குளிக்கின்ற தண்ணீர்ல எந்த பொருட்களை நாம சேர்க்கணும்னு இப்ப நான் உங்களுக்கு சொல்றேன். நாளைக்கு அக்ஷய திருதி நாள்ல ஒரு சிலர் காலையில பிரம்ம முகூர்த்த நேரத்துல எந்திரிச்சு குளிக்கக்கூடிய பழக்கம் இருக்கும். இன்னும் ஒரு சிலர் எப்பயும் போல காலையில எந்திரிச்சு குளிப்பீங்க. அப்படி நீங்க குளிக்கும் போது நீங்க குளிக்கக்கூடிய தண்ணீர்ல இப்ப நான் சொல்ல போற 2 பொருட்களை நீங்க ஒன்னா மிக்ஸ் பண்ணி குளிக்கின்ற தண்ணீர்ல கலந்து குளிச்சாலே போதும். இப்ப நான் உங்களுக்கு ஒரு தாந்திரிக பரிகாரத்தை பத்தி தான் சொல்ல போறேன். பூஜை இல்லாத, வழிபாடு இல்லாத ஒரு பரிகாரம். அதனால ஆண்கள் பெண்கள் யாரு வேணாலும் நாளைக்கு குளிக்கின்ற தண்ணீர்ல இந்த பொருட்களை சேர்த்துக்கலாம். பெண்களுக்கு மாதவிடாய் சமயமா இருந்தாலும் இந்த பரிகாரத்தை செய்யலாம். பிறப்பு தீட்டு இறப்பு தீட்டு இருக்கிறவங்களும் இந்த பரிகாரத்தை செய்யலாம். இன்னைக்கு நைட்டு நீங்க அசைவம் சாப்பிட்டு இருந்தாலும் நாளைக்கு காலையில எந்திரிச்சு குளிக்கும் போது இந்த பொருட்களை குளிக்கின்ற தண்ணீர்ல நீங்க சேர்த்துக்கலாம். நமக்கு எந்த விதமான கட்டுப்பாடுகளுமே கிடையாது. உங்க வீட்டுல நீங்க இருந்தாலும் சரி, உங்க சொந்தக்காரங்களோட வீட்டுல இருந்தாலும் சரி, இப்ப நான் சொல்ல போற பொருட்களை நீங்க தாராளமா நாளைக்கு குளிக்கும் போது யூஸ் பண்ணலாம். அந்த 2 பொருட்கள் என்னன்னு பாத்தீங்கன்னா, எளிமையா நம்ம எல்லார் வீட்லயுமே இருக்கக்கூடிய கல்லுப்பும் மஞ்சள் தூளும் தான். கல்லுப்பு உங்க எல்லாருக்குமே தெரியும், மகாலட்சுமி வாசம் செய்யக்கூடிய பொருள். மகாலட்சுமி தாயார் பார்க்கடலை கடையும் போது வெளியில வந்தாங்க. அதே மாதிரி இந்த கல்லுப்பும் பார்க்கடல்ல இருந்து வெளியில வந்ததுதான். மகாலட்சுமி தாயாருக்கு தாய் வீட்டு சீதனம் இந்த கல்லுப்புன்னு கூட சொல்லுவாங்க. இந்த கல்லுப்பு நம்ம கிட்ட இருக்கக்கூடிய எதிர்மறை ஆற்றலை ஓட ஓட விரட்டும்னே சொல்லலாம். அது மட்டும் இல்லாம நல்ல நேர்மறை ஆற்றலை நமக்கு ஈர்த்து கொடுக்கும். அந்த வகையில நீங்க குளிக்கின்ற தண்ணீர்ல ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு கல்லுப்பை மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அடுத்ததா மஞ்சள் தூள். இந்த மஞ்சள் தூள் பாத்தீங்கன்னா நம்ம வாழ்க்கையில மங்களங்களை சேர்க்கும். குரு பகவானுக்கு உகந்ததுதான் மஞ்சள் தூள். குரு பகவானுக்கு பொன்னவன்கிற பெயரும் உண்டு. குரு பார்த்தால் கோடி நன்மைன்னு சொல்லுவாங்க. அந்த வகையில நாளைக்கு அக்ஷய திருதி நாள்ல குரு பகவானோட பரிபூரணமான அருள் நமக்கு கிடைக்கிறதுக்காக ஒரே ஒரு சிட்டிகை அளவுக்கு மஞ்சள் தூளை நீங்க குளிக்கின்ற தண்ணீர் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மகாலட்சுமி தாயார் மட்டும் இல்லாம குரு பகவானோட அருள் இருந்தாதான் தங்க நகைகள் வாங்கக்கூடிய யோகமும் நமக்கு ஏற்படும். அதனால மறக்காம மஞ்சள் தூள் ஒரு சிட்டிகை, அதாவது ஒரு பிஞ்ச் அளவுக்கு குளிக்கின்ற தண்ணீர்ல நீங்க சேர்த்துக்கோங்க. இப்போ ஒரு சிலருக்கு ஒரு சந்தேகம் வரும், ஆண்கள் குளிக்கக்கூடிய தண்ணீர்லயும் மஞ்சள் தூளை மிக்ஸ் பண்ணிக்கலாமான்னு சொல்லி கேட்பீங்க. நீங்க ஒரு பக்கெட் தண்ணீர்ல குளிக்கிறீங்கன்னா அதுல ஒரு சிட்டிகை அளவுக்கு தான் மஞ்சள் தூளை மிக்ஸ் பண்ணிக்க போறீங்க. இதனால யாருக்கும் எந்த ஒரு பாதிப்பும் வராது. அதனால தைரியமா நம்பிக்கையோட இப்ப நான் சொன்ன மாதிரி 2 ஸ்பூன் அளவுக்கு கல்லுப்பும் ஒரு சிட்டிகை அளவுக்கு மஞ்சள் தூளையும் சேர்த்து நாளைக்கு நீங்க குளிச்சு பாருங்க. நிச்சயமா நீங்களே நல்ல மாற்றங்களை நாளைக்கே உணர்வீங்க. அடுத்ததா நம்ம சேனல்ல அக்ஷய திருதி வரக்கூடிய நாள்ல தங்கம் தாறுமாறா சேர்றதுக்கு அரிசி டப்பால நாம எழுதி மறைச்சு வைக்க வேண்டிய ஒரு வார்த்தையை பத்தி ஏற்கனவே ஒரு பதிவு நான் உங்களுக்கு கொடுத்திருக்கேன். அடுத்ததா
2வது பதிவா பணத்தை வசியம் செய்யறதுக்கு இந்த அக்ஷய திருதி வரக்கூடிய நாள்ல நைட்டு தூங்க போறதுக்கு முன்னாடி தலகாணி கடியில வச்சு தூங்க வேண்டிய ஒரு பொருளை பத்தியும் இன்னொரு வீடியோ நான் உங்களுக்கு கொடுத்திருக்கேன். இந்த 2 வீடியோவோட லிங்கையுமே நான் உங்களுக்காக மேலே ஐகார்ட்லயும் எண்ட் ஸ்கிரீன்லயும் கொடுக்கறேன். கண்டிப்பா செக் பண்ணி பாருங்க. சரி, இப்போ அந்த 2வது தகவல் என்னன்னு நாம பார்க்கலாம். நான் முன்னாடியே சொன்ன மாதிரி நம்ம எல்லாருமே நாளைக்கு கல்லுப்பு, பச்சரிசி, பசும்பால், தயிர், மஞ்சள் தூள் இந்த மாதிரி ஏதாவது ஒரு பொருளை நாம வாங்குவோம். கட்டாயமா எல்லாருமே கல்லுப்ப வாங்குவோம். இப்படி கல்லுப்பு வாங்கும் போது நம்ம கவனிக்க வேண்டிய விஷயங்களை தான் இப்ப நான் உங்களுக்கு சொல்ல போறேன். நாளைக்கு நீங்க கல்லுப்பு வாங்க போறீங்கன்னா ராகு காலம் யமகண்டம் இல்லாத நேரத்துல போய் வாங்குங்க. நாளைக்கு காலையில 10:30 மணியிலிருந்து 12 மணி வரைக்கும் நமக்கு ராகு காலம் இருக்கு. யமகண்டம் மத்தியானம் 3 மணியிலிருந்து 4:30 மணி வரைக்கும் இருக்கு. இந்த 2 நேரத்தை தவிர்த்துக்கிறது நல்லது. அதே மாதிரி சுக்கிரஹோரை நேரத்துல வாங்குறது நமக்கு அற்புதமான பலன்களை கொடுக்கும். காலையில 6 மணியிலிருந்து 7 மணி வரைக்கும், மத்தியானம் 1 மணியிலிருந்து 2 மணி வரைக்கும் நமக்கு சுக்கிரஹோரை நேரம் இருக்கு. நாளைக்கு நீங்க வாங்கக்கூடிய கல்லுப்பு, அரிசி, அப்படி இல்லைன்னா மஞ்சள் தூள், எந்த மங்கள பொருட்களை நீங்க வாங்குறதா இருந்தாலும் அதை நீங்க முதல் செலவா செய்யுங்க. அதனால ராத்திரி வரக்கூடிய சுக்கிரஹோரை நேரத்துல கல்லுப்பு வாங்க வேண்டாம். காலையிலயோ மத்தியான நேரத்திலயோ நீங்க வாங்கிருங்க. இது உங்களுக்கு அற்புதமான பலன்களை கொடுக்கும். சரி, யாரு கல்லுப்ப வாங்கக்கூடாது? அதுக்கான காரணம் தான் என்ன? அதை இப்ப நான் உங்களுக்கு சொல்றேன். பொதுவா ஆண்கள் கல்லுப்பு வாங்க வேண்டாம். ஏன் ஆண்கள் வாங்க கூடாதுன்னு சொல்லி ஒரு சிலர் சண்டைக்கு வந்துடாதீங்க. அதுக்கான காரணத்தையும் இப்ப நான் உங்களுக்கு சொல்றேன். நம்ம வீட்ல மகாலட்சுமி தாயார் வாசம் செய்யறதுக்காக தான் இந்த கல்லுப்ப நாம வாங்குறோம். நம்ம வீட்ல இருக்கக்கூடிய மகாலட்சுமி தாயாரோட அம்சமான பெண்கள் வாங்குறது இன்னமுமே அற்புதமான பலன்களை நமக்கு கொடுக்கும். ஆண்கள் வாங்கவே கூடாதுன்னு நான் சொல்ல வரல. ஆண்கள் வாங்குறதுனால அதுக்கான பர்பஸ் நமக்கு கிடைக்காது. அதாவது நாம என்ன காரணத்துக்காக வாங்குறோமோ அந்த காரணம் நிறைவேறாது. நம்ம எல்லார் வீட்லயும் செல்வ செழிப்போட வாழணுங்கிறதுக்காக தான் வெள்ளிக்கிழமை நாட்கள்லயும் அக்ஷய திருதி நாள்லயும் நாம கல்லுப்ப வாங்குறோம். அதே மாதிரி பெண்கள் கடைக்கு போய் கல்லுப்ப வாங்க போறதுக்கு முன்னாடி கொஞ்சம் நீட்டா ட்ரெஸ் பண்ணிக்கிட்டு தலையில கொஞ்சம் பூவை வச்சுக்கிட்டு போய் வாங்கி பாருங்க. நிச்சயமா அந்த கல்லுப்ப வாங்கிட்டு வந்து உங்க பூஜை அறையில வைக்கும் போதே ஒரு நல்ல மாற்றத்தை நீங்களே உணர்வீங்க. உங்க மனசுக்குள்ள ஒரு மகிழ்ச்சியும் சந்தோஷமும் நிறைஞ்சு இருக்கும். இந்த மாதிரி சின்ன சின்ன மாற்றங்களை நாம செய்யும் போது இது நம்ம வாழ்க்கையில பெரிய அளவுல மாற்றங்களை கொண்டு வரும். நிம்மதியான, சந்தோஷமான, நல்ல செல்வ செழிப்பான வாழ்க்கை அமையறதுக்கு இது நமக்கு உறுதுணையா இருக்கும். இந்த பதிவுல உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்துச்சுன்னா எனக்கு கமெண்ட் பாக்ஸ்ல கேளுங்க. அதை நான் உங்களுக்கு உடனே தெளிவுபடுத்துறேன். இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணுங்க. இந்த மாதிரி அந்தந்த நாளுக்கும் நேரத்துக்கும் திதிக்கும் உரிய வழிபாடுகளையும் பரிகாரங்களையும் நீங்க மிஸ் பண்ணாம தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்கக்கூடிய பெல் ஐகானையும் பிரஸ் பண்ணிக்கோங்க. மற்றும் ஒரு பயனுள்ள பதிவுல நாம சந்திக்கலாம். நன்றி.